இன்று வீர பேரரசி அம்மா வேலுநாச்சியாருடைய நினைவேந்தல் நிகழ்வு. நாங்கள் தாய் தமிழர் கட்சியின் இன்று வீர பேரரசி வேலுநாச்சியார் அவருடைய நினைவேந்தல் நிகழ்வு. நாங்கள் தாய் தமிழர் கட்சியின் சார்பாக இது 2ஆம் ஆண்டாக நாங்கள் வருகிறோம். தென் தமிழகத்திலே ஆங்கிலேயர்களிடமிருந்து மாபெரும் வேலுநாச்சியார் அம்மாவுக்கு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து வளர்க்க வேண்டும். நாங்கள் சென்ற முறை கூட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கோம். மதுரை மாட்டுத்தாவணி நுழைவாயிலில் குதிரையுடன் கூடிய சிலையை வேலுநாச்சியார் அம்மாவுடைய சிலையை வைக்க வேண்டும் என்பதுதான் தாய் தமிழர் கட்சியுடைய கோரிக்கையாக வைத்திருந்தோம். இங்கே வந்த தெலுங்கர்கள் கூட இங்கே சிலை வைத்திருக்கிறார்கள். இது இந்த மண்ணின் உடைய தென்பகுதியிலே மிகப்பெரிய ஆளுமை செலுத்தி வந்த இந்த அம்மாவுடைய வேலுநாச்சியார் அம்மாவுடைய சிலையை நிறுவ வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இந்த தொடர்ச்சியாக வைத்திருக்கோம். இது வேலுநாச்சியார் அம்மா நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். எங்க மண்ணில் பிறந்த அந்த மாபெரும் அந்த போர்க்குணம் படித்த அந்த வீரமங்கை அவர்கள் இங்கே திருமணமாகி இங்கே வந்ததாக சீவலட்சுமியாக வைத்தார்கள். இருந்தாலும் எங்கள் நிலப்பரப்பிலே எங்க மாவட்டத்தில் பிறந்த அந்த மாபெரும் அந்த அன்னைக்கு நாங்கள் வருடந்தோறும் நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதை நாங்கள் தாய் தமிழர் கட்சி பெருமை அடைகிறோம். இந்த அம்மாவுக்கு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வராமல் அனைத்து சமூகங்களும் இங்கு அந்த அம்மாவுடைய வீரத்தை போற்றி புகழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் நல்லா அனைத்து இளைஞர்கள் ஒற்றுமையா போய்கிட்டு இருக்காங்க. இப்ப தேவர் தேவேந்தர் சண்டை வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இது எதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க? திட்டமிட்டு உருவாக்குறாங்களா இல்ல இது யதார்த்த சொல்லலாம்? இது ஒரு திராவிட கட்சியினுடைய தூண்டுதலாக தான் நினைக்கிறோம். எங்க பகுதியில் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் தான் மேல தேவர் தேவேந்திரனுடைய பிரச்சனை எல்லாம் கூர்மை தீட்டி இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லா சமூகங்களும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். நான் ஒரு தேவேந்திர குலத்தை சார்ந்தவன் தான். இருப்பினும் இருந்தாலும் அந்த பகுதியில் உள்ள அந்த தேவர் சமூகமோ அகமடியார் சமூகமோ உடையார் சமூகமோ நாடார் சமூகமோ எல்லோரும் சகோதரத்துமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம். இது திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய யாரு ஆளுமை செலுத்துவது என்ற அந்த போட்டியில நடக்குது. அது சாதிய காரணம் கிடையாது, சாதியத்தினுடைய பின்புலமாக கிடையாது. இது ஒரு திராவிட கட்சிகளுடைய தூண்டுதலாக கூட இருக்கலாம், இல்ல ஆரிய கட்சியுடைய தூண்டுதலாக கூட இருக்கலாம். இது நீங்க ஒற்றுமையாக கவனிச்சீங்கன்னா இது இதே உள்ள பின்புலத்துலதான் நடக்கிறது. தேவரை பத்தி தவறாக பதிவு பண்ணி இருக்கிறார்கள். அது அப்பட்டமான தவறான விஷயம். இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை அவர் தான் முதலாக பதிச்சாரு. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் முதலாக சவுக்கடி கொடுத்தவரே தேவர் தான். அவரை கொச்சப்படுத்தி பேசுறதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தாய் தமிழ் கட்சி அனுமதிக்காது. ஒரு தமிழ் தேசியவாதியாக நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். அதே சமயத்துல தேவர் தேவேந்திர என்ற சாதிய கூறுகளை தட்டுபவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது தேவர் சமூகத்தில் இருந்தாலும் சரி, தேவேந்திர சமூகத்தில் இருந்தாலும் சரி, இரு சமூகத்துக்குரிய பிள்ளைகளை உண்டாக்கும் நோக்கோடு யார் செயல்பட்டாலும் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நாங்கள் அவர்களுக்கு எதிர்வினையாகத்தான் இருப்போம். எப்போதும் தேவரும் தேவேந்திரரும் அண்ணன் தம்பிகள் தான். அது மாற்று கருத்தில் இன்றைய பிரிவில் இருந்தாலும் முற்காலத்துல எல்லாரும் ஒரு அப்பத்தாபகத்துல பிறந்தவங்க நம்ம ஒரு தாய்வழி சொந்தங்கள் தான். நம்ம என்ன பிறப்பால் நம்ம ஒன்றுமையாகத்தான் இருந்தோம். ஒரே தாய்வழி சொந்தமாகத்தான் பிறந்தோம். இடைப்பட்ட காலத்துல தேவர் தேவேந்திர என்ற அந்த சாதிகள் மாறுச்சு. அதெல்லாம் கிடையாது. எண்ணற்ற தேவர் சமூகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தேவேந்திரர்களை புகழ்வதும், தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேவர் சமூகத்தை புகழ்வதும் இது தொடர்ச்சியாக நடந்துதான் இருக்குது. ஏதோ ஒரு பகுதியில் சிறு சிறு அரசியல் பிழைப்புக்காக வயிற்று பிழைப்புக்காக அது மையப்படுத்தி நடத்துறாங்க. அதை நாங்கள் தாய் தமிழர் கட்சியின் சார்பாக வன்மையா கண்டிக்கிறோம். சகோதரர்களுக்கு இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். தேவரும் தேவேந்திரையும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். தயவு செய்து இனிமேல் இந்த கூடு வெட்டாதீர்கள். நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான். ஒரு இடத்துல சாப்பிடுறோம், உண்றோம், உறங்குறோம். அதனால எங்களுக்குள்ள எந்த பிழைப்பும் இருக்காது. பிழைப்புவாதிகள் தள்ளி நில்லுங்கள். எங்களை போல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வாழ வழிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.